எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். பாருங்கள், வாங்க போவோம், வீடியோக்குள்ளே வருவோம். வாங்க பாருங்கள், மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? இது பொங்கல் கொண்டாட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னையிலேருந்து இன்றைக்கி முதல் நாள் பெண்களுக்கான கம்பி கோலம் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே பாருங்கள், தமிழர் சங்கத்தில் நடக்குது. டிக்லிபூர் நார்த் அண்டமான் தமிழர் சங்கத்தில் பாருங்கள், பெண்மணிகள்லாம் புள்ளி புள்ளியாக வைக்கிறாங்க. போய் பார்க்குறோம், பார்த்தா என்னடா புள்ளி வைக்கிறாங்க, இத்தனை புள்ளின்னா புள்ளி இடமே பத்தலை, அவ்வளோ புள்ளி வைக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி வரைய போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க, ஒன்றுமே தெரியலங்க. பாருங்கள், ஒரு புள்ளியாக தான் இருக்குது. அந்த ஹால் ஃபுல்லாக புள்ளி தான் போட்டுக்கிட்டே இருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருக்கோம் எப்படி என்னன்னுட்டு. எல்லாம் மக்கள், ஒரு உள்ளுக்குள்ளே யாருக்கும் அனுமதி கிடையாது, கோலம் போடுறவங்கள விட்டு. பாக்கி எல்லாம் வெளியிலேருந்து பார்க்கணும். பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கூட்டம், நல்ல கூட்டம். முதல் நாள் பெண்மணிகள்லாம் வேர்த்து ரொம்ப கஷ்டம், குனிஞ்சிக்கிட்டு. ஏன்னா அத்தனை புள்ளி, எப்படியும் ஒரு 100, 150, 200 புள்ளி கூட தான் வரும், தவிர கம்மியாக வராது. அந்த அளவுக்கு இப்போ புள்ளியை வச்சு குனிஞ்சி போட்டுக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. காலையில் விடிய காலம் வீட்டில் போடுறது, அது சின்ன கோலம் போடுவாங்க. இதுன்னா பார்த்தீங்கன்னாக்கா பார்ப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. பார்த்தோம், இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே. சரி, நம்மளுடைய தமிழ் பண்பாடு கோலம், தமிழ் பண்பாட்டில் இது ஒரு பிரிவு கோலம். அதை கைவிடாமல் அவங்க கஷ்டப்பட்டாலும் செஞ்சு காட்டுறாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கோம். பாருங்கள், தமிழர் சங்கத்தில் இது வர்ணம் அடிக்கிறது கிடையாது, ஒன்லி கம்பி கோலம். புள்ளி வச்சு போடுறது, எல்லாருமே புள்ளி வச்சு தான் போடணும். புள்ளி வைக்காமல் இந்த கோலம் போடக்கூடாது, கமிட்டியினுடையது. அதனால் புள்ளி வச்சு வரிகிறாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கோம். யார் முன்னாடி வருவா, இவ்வளோ புள்ளி வைக்கிறாங்களே, எப்படி தான் இதை போட்டு வந்துடுவாங்கன்னுட்டு. ஆனால் கடைசியில் பார்த்தா, ஐயோ, நம்மளுடைய தமிழர்களுடைய சின்னமான, தமிழ்நாட்டோட சின்னமான ராஜ கோபுரமே வரைஞ்சிட்டாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. ராஜ கோபுரம் வரைஞ்சாங்க. மற்ற கோலங்களும் பல ஒரு எடுத்துக்காட்டு, ஒவ்வொரு எதை சொல்கிறது பாருங்கள். தேர் செஞ்சுருக்காங்க, கோபுரம் செஞ்சுருக்காங்க, பல பூக்கள் மாதிரி செஞ்சுருக்காங்க, பல விதமாக செஞ்சுருக்காங்க. பாருங்கள், உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு அனுமதி இல்லையானே அவங்களுக்கு, கோலம் போடுறவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் உள்ளே போய் எடுக்கலை, தூரத்துலேருந்து எடுத்தது. இங்கே பாருங்கள், அகல் வச்சுருக்காங்க கோபுரத்தில். அது வாசல், ஒவ்வொரு வாசலை எடுத்து காட்டுது அந்த அகல் வச்சது. அவங்களுக்கே புரியலை. டைம் 1/2 மணி நேரம் கொடுத்தாங்க. இந்த 1/2 மணி நேரத்தில் பெண்மணிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டாங்க. இங்கே பாருங்கள், கோபுரமே பாருங்கள், ஒரிஜினல் கோபுரம் மாதிரியே புள்ளி வச்சு கோலம் போடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். தேர் செஞ்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், தேர் எவ்வளோ அருமையாக இருக்குது. கோபுரம் இது ஒரு இதை எடுத்துக்காட்டு.